கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப். ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். குடும்பம் என்றால் அது கணவன், மனைவி, பிள்ளைகள், இவற்றை எல்லாவற்றையும் சேர்த்து நமக்கு ஒரு குடும்பங்களை ஆண்டவர் தந்திருக்கின்றார். குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் இவர்களை உருவாக்கி குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார். அதுதான் திருமணம் ஆராதனையில நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பாட்டிருக்கோம்? ஏதேனில் ஆதிமனம், இல்லையா? அந்த பாட்டு பாடிட்டு தான் குருவானவர்கள்லாம் அப்படி வருவாங்க அந்த திருமண ஆராதனையில. அதற்காகத்தான் ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையை ஆதாம் ஏவாள் என்பவர்களை உருவாக்கி குடும்ப வாழ்க்கையை கொடுத்து அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்களோடு கூட உலாவும்படியாக, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் உருவாக்கினார். அதே போல இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே திருமண ஆராதனையிலே நாம் கொடுக்கின்ற அந்த வாக்குறுதிகளுக்கு நாம் செவி கொடுத்து அதன்படி நடக்கின்றோமா? குடும்ப வாழ்க்கையிலே அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கும்? வாழ்விலும், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, வாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும். இதை சொல்லிட்டு அதுக்கு இன்னைக்கு கீழ்ப்படியவே சொல்லுங்க. அதுக்கு உண்மையிலே என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கின்ற குடும்ப வாழ்க்கைக்குனுடைய அடையாளம். இதுக்கு எத்தனையோ பேர் அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க குடும்ப வாழ்க்கையில. அது ஆண்டவருடைய சமூகத்திலே குருவானவர் முன்பாக ஒரு வாக்குறுதியை நாம் கொடுக்கின்றோம். அந்த வாக்குறுதியை நாம் மீறி நடக்கின்றவர்களாக இன்றைக்கு நாம் காணப்படுகின்றோமா? கொடுத்த வாக்குறுதியை நாம் என்ன செய்யக்கூடாது? குடும்ப வாழ்க்கையில அதன்படி கணவனுக்கும் மனைவிக்கும் உரியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு திருமறை கற்றுத்தருகிறது. திருமறையும் அதை தான் நமக்கு கற்றுத்தருகிறது. அதுதான் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். ஆண்டவர் இணைக்கின்றார். அதை யாரும் மனிதர்கள் என்ன செய்யக்கூடாது? பிரிக்க கூடாது. அது பிரிப்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது, பிரியமானவர்களே. அதைத்தான் அந்த திருமண ஆராதனையிலே குடும்ப வாழ்க்கைக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஒரு 3 குடும்பங்களை உங்கள் முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 128 இன்னைக்கு பிள்ளைங்க அதான் வசனம் சொல்லுவாங்க. சங்கீதம் 128 கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி அந்த வசனத்தை இன்னைக்கு பிள்ளைங்க சொல்லுவாங்க. அதுல கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் நமக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையிலே அருமையாக கொடுக்கின்றார். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வரல. அது பிரச்சனைகள் சில நேரங்கள்ல வருகின்றது. அதுக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த குடும்ப வாழ்க்கையில வருகின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சேர்த்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தை தரும். ஏன்னா ஒரு ஃபேமிலி லைஃப்ல மிக முக்கியமானது ஒண்ணு நல்ல சுகம், 2வது நல்ல ஒரு சமாதானம் ஆண்டவர் தருவது விலையேற பெற்றது. குடும்ப வாழ்க்கையில மிக முக்கியமானது. அதை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காணப்படுகின்றவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு 3 ஃபேமிலி. ஒன்று, நோவாவினுடைய குடும்பத்தை இந்த நாட்களிலே உங்கள் முன்பாக வைப்பதற்கு ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த நோவாவினுடைய குடும்பத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் அந்த நாட்களிலே எல்லாவற்றையும் படைத்த பிறகு அக்கிரமம் மிகுதியாக காணப்படுகிறது. அக்கிரமம், அதோடு மாத்திரமல்ல மனிதனுடைய நினைவுகள் எல்லாம் சீர்கெட்டதாக காணப்படுகிறது. ஆண்டவருக்கு முன்பாக பூமியானது கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. மனுஷர்கள் தங்கள் வழிகளை என்ன செய்தார்கள்? கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதாக இருக்கிறது, சீர்கேடாய் காணப்படுகிறது. அன்னைக்கே ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டுட்டாரு. ஐயோ, நான் எதுக்கு படைச்சேன் அப்படின்ட்டு வெசனப்பட்டுட்டாரு. அந்த நேரத்திலையும் நோவாவினுடைய குடும்பமானது ஆண்டவர் என்ன செய்கிறார்?
தெரிந்தெடுக்கின்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நோவாவை ஒரு அருமையாக செலக்ட் பண்றார். எதற்காக? ஆண்டவர் அவருடைய வாழ்க்கை கர்த்தருடைய கண்களில் அத்தனை ஜனங்கள் இருக்கின்ற வேளையிலும் இந்த நோவாவினுடைய குடும்பமானது, நோவா இருந்தவருடைய காலத்திலே அவன் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு என்ன செய்தான்? சஞ்சரித்து கொண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ஆண்டவர் அநேக குடும்பங்களை உருவாக்கி கொடுத்தார். அந்த குடும்பங்களிலேயே நோவாவினுடைய குடும்பம் எப்படி காணப்பட்டது? இருந்தவர்கள் எல்லாவற்றிலையும் நீதியும் உண்மையும் உத்தமனும் ஆண்டவரோடு கூட என்ன செய்தார்? ஐக்கியப்படுகிறவராக காணப்பட்டார் என்று கொடுக்கும். அப்போ அத்தனை சீர்கேடு இருந்தது, அத்தனை கொடுமைகள் நிறைந்து காணப்பட்டது. ஆண்டவர் மனஸ்தாபப்படக்கூடிய அளவிலே அன்றைக்கு காணப்பட்ட பொழுதிலும் இந்த நோவாவினுடைய குடும்பம் உண்மை உள்ளதாக இருந்தபடியினாலும், நோவா கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தபடியினாலும் ஆண்டவர் பெரிய அழிவிலிருந்து என்ன செய்தார்? அந்த குடும்பத்தை பாதுகாத்தார். பிரியமானவர்களே, எப்படி பாதுகாத்தார்? அந்த 6ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஜெனிசிஸ் சாப்டர் 6 வெர்சஸ் 22. ஜெனிசிஸ் 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6:22 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிடப்படியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இதுல எதை குறிக்கி? கீழ்ப்படிதலை குறிக்க. பிரியமானவர்களே, நோவாவினுடைய குடும்பம் என்னது? கர்த்தருக்கு ஒரு கீழ்ப்படிந்த குடும்பம். ஓபே, ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு ஒரு கீழ்ப்படிந்த குடும்பம். அவ என்னெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ அதன்படி என்ன செய்தான்? நேர்த்தியாக என்ன செய்தான்? ஆண்டவர் சொன்ன காரியங்களை, கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் என்ன செய்தான்? நோவா செய்து முடித்தான் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கீழ்ப்படிதலுள்ள குடும்பமாக இருந்தபடியினால் பெரிய அழிவிலிருந்து பாதுகாத்து 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன செய்தாரு? ஆசீர்வதிக்க. 9:7 எடுத்து எல்லாரும் வாசிப்போமா? நோவா 9ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 9 வெர்சஸ் 7. என்ன ஆசீர்வாதத்தை பாருங்க. நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். என்றைக்கு ஒரு குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமோ, ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படுகின்றவர்களாக என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கடவுளுக்கு நோவாவை போல ஒரு கீழ்ப்படிதல் உள்ள குடும்பமாக காணப்படுகின்ற வேளையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, முதலாவது நாம் குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு ஒரு கீழ்ப்படுகின்ற குடும்பமாக நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவது ஒரு குடும்பம் ஆபிரகாம். இரண்டாவது ஒரு குடும்பம் ஆபிரகாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஜெனிசிஸ் சாப்டர் 13 வெர்சஸ் 4. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஒரு விசுவாசிகளுடைய தகப்பன் ஆபிரகாம். இவனுடைய குடும்பத்தையும் என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவரும் கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் என்ன செய்தாரு? கீழ்ப்படிந்தார். நான் காண்பிக்கின்ற தேசத்திற்கு போ, நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னது போல ஆண்டவர் இவரையும் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். இவர் செய்த காரியம் இவருடைய குடும்ப வாழ்க்கையில என்னது? கர்த்தருக்கு என்ன செய்தான்? முதல் இடம் கொடுத்தான். முதல் இடத்தை ஆண்டவருக்கு என்ன செய்தான்? கொடுத்தான். இது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்ற அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவருக்கு முதல் இடத்தை என்ன செய்தான்? கொடுத்தான். குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் எங்கு பார்த்துங்க, இந்த அதிகாரத்துல எங்கு சென்றாலும் ஆண்டவர் தனக்கு தரிசனமாக இந்த வேளையிலே அந்த இடத்தில் எல்லாம் ஒரு பலிபீடத்தை உருவாக்கி கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வார்? தொழுது கொள்வார். பிரியமானவர்களே, அதைத்தான் ஆபிரகாமுடைய குடும்பத்தை என்ன செய்தாரு? வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் சொன்னார். செய்தாரா இல்லையா? என்றைக்கு நாம் குடும்ப வாழ்க்கையில கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கலையோ ஆண்டவர் என்ன செய்வாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், இப்பொழுது அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். முதல் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? முதல் இடத்தை கொடுக்க வேண்டும். ஆபிரகாம் கொடுத்தபடியினாலே ஆண்டவர் சொன்னபடி அவருடைய பேரை பெருமைப்படுத்தினார். அவருடைய குடும்பம் என்ன செய்யப்பட்டது?
ஆசீர்வதிக்கப்பட்டது பிரியமானவர்களே. இரண்டாவதாக ஆபிரகாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தபடியினாலே அவருடைய குடும்ப வாழ்க்கை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் என்ன செய்தார்? ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நோவா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். நீங்கள் பழுகி பெருகி பூமியை திரளாய் என்ன செய்யுங்கள், வர்த்தீங்கள் என்று சொன்னார் பிரியமானவர்களே. மூன்றாவதாக யோசுவாவினுடைய குடும்பம். யோசுவாவினுடைய குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். 24:15. யோசுவா 24:15. யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சேவிப்போம் அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை, என்ன மீனிங்? சேவிப்போம் அப்படிங்கிற தமிழ், இது வந்து சமஸ்கிருத வேர்டு, சான்ஸ்கிரிட் வேர்டு. உண்மையான தூய்மையான ஒரு வேர்டு என்னன்னா பணிவிடை செய்தல். ஆண்டவருக்கு என்ன செய்தல்? சேவை செய்தல், பணிவிடை, ஊழியம் செய்தல். அதுதான் உண்மையான தூய்மையான வார்த்தை. சேவிப்போம் என்றால் நானும் என் வீட்டாரும் என்றால் யோசுவா ஆண்டவருக்காக பணிவிடை செய்தார். யோசுவாவினுடைய வாழ்க்கையில மோசே இறந்த பிறகு யோசுவா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்கின்ற வேளையிலே பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று திடப்படுத்தின பிறகு இந்த யோசுவா 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்திருந்தால் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் அழைத்து நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், அதே போல நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று என்ன செய்கிறார்? இந்த பகுதியிலே கூறுவதை யோசுவா 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? யோசுவா 24:14 வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையும் சேவித்து உங்கள் பிதாக்கள் அப்புறத்திலும் எகிப்திலும் தேவித்தை சேவித்தல் அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிங்கள் என்று அவருக்கு சொன்ன பொழுது ஜனங்கள் என்ன சொல்றாங்க? நாங்கள் அந்நிய தெய்வங்களை சேவிக்கவே மாட்டோம் என்று சொல்கிறார்கள். தான் குடும்பம் மட்டும் ஆண்டவருக்கு சேவித்ததை மட்டுமல்ல, தான் குடும்பம் மட்டும் ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதை மட்டுமல்ல, ஜனங்களையும் பணிவிடை செய்வதற்காக என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அதான் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சேவிப்போம் என்ற வார்த்தைக்கு பணிவிடை செய்தல், ஊழியம் செய்தல். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவருக்காக நாம் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார்? குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்காக பணிவிடை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக ஊழியம், ஏதாவது ஒரு வேலை, ஆண்டவருடைய ஆலயத்திலும் சரி ஏதாவது ஒரு வேலையை ஊழியமாக நாம் செய்கின்ற வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே யோசுவாவின் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தையும் என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே. இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வருடத்தினுடைய இறுதி கடைசி இந்த ஓய்வு நாளில் வந்திருக்கிற நீங்கள் யாவரும் இந்த வருடம் பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை கரம்பிடித்து வழி நடத்தி வருகிறார். புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசிக்க இருக்கிறோம் பிரியமானவர்களே. நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நல்ல கணவனை கொடுத்திருக்கின்றார், நல்ல மனைவியை கொடுத்திருக்கின்றார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றார், நல்ல திருச்சபையை கொடுத்திருக்கின்றார், நல்ல ஒரு ஐக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார், நல்ல ஒரு சூழலை கொடுத்திருக்கின்றார், நல்ல வேலையை கொடுத்திருக்கின்றார், எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அந்த சங்கீதம் 128 சொல்லப்பட்டபடி நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நம்முடைய குடும்ப வாழ்க்கை இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நோவாவை போல கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். என்றைக்கு ஒரு குடும்பம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றோமோ அன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்றைக்கு ஆண்டவருக்கு ஆபிரகாம் முதலிடம் கொடுத்ததை போல நாமும் முதலிடம் கொடுக்கின்றோமோ ஆண்டவர் நம்முடைய குடும்ப வாழ்க்கை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, யோசுவாவை போல ஆண்டவருக்காக நாம் பணிவிடை செய்கின்ற பொழுது
நாம் அவருக்காக ஊழியம் செய்கின்ற வேளையிலே ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை புரிவாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுப்போம், கர்த்தருக்கு பணிவிடை செய்வோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இத்திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுது நம்முடைய திருச்சபையின் சிறுவரிசை முன்பாக வந்து இன்றைய நாளுக்கான மனப்பாட வசனங்களை கூறுவார்கள்.